ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ரவா லட்டு பண்ண போறோம். ரவா லட்டு நான் மெஷரிங் கப் தான் வேணும்ல, உங்ககிட்ட இருக்க எந்த கப்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மெஷரிங் கப்புக்கு 2 கப் ரவா எடுத்துக்கிறேன். இப்போ 2 கப் ரவாய்க்கு 2ல இருந்து 2.5 கப் வரைக்கும் நீங்க சுகர் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்ல தித்திக்கிற ஸ்வீட்ல இருக்கும். நான் இப்போ 2 கப் ரவைக்கு 1.5 கப்பு சீனி தான் எடுத்துருக்கிறேன். அது சீனி சேர்க்கறது உங்க விருப்பம் தான், கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். மேக்சிமம் 1 கப் ரவைக்கு 3/4 கப் வரைக்கும் சீனி மீடியம் சுகரா இருக்கும். அப்புறம் நட்ஸ் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்ப நீங்க பாதாம் கூட கொஞ்சம் சின்னதா சீவி அதில் சேர்த்துக்கலாம். 4 அல்ல 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்ப இந்த ரவா லட்டு பால் மிக்ஸ் பண்ணி தான் நான் உருட்ட போறேன். அதனால கொஞ்சம் அதிகமா பால், 1 கப் பால் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 அல்லது 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரவாவை இப்ப நான் நெய் எதுவுமே சேர்க்கல, வெறுமா கொஞ்சம் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு கரியாம கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நெய் இதுல சேர்க்கணும் இல்ல, நெய் நம்ம 2வது சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்ப வெறுமனே தான் ரவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப 2 நிமிஷம் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இதை இனி ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுறலாம். அது ஆறின பிறகு நம்ம மிக்சியில பொடி பண்ணி எடுக்கணும். இப்ப ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப ரவை நல்லா ஆறிட்டு நம்ம வறுத்து ஆற வச்சிருந்தது. இப்ப இதை இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்சி ஜார் தண்ணி இல்லாம நல்லா ட்ரையாவே இருக்கட்டும். இப்போ இது கூட நல்லா கொஞ்சம் 2 தடவை போட்டு எடுத்துட்டு நம்ம இது கூட இப்ப சீனி எல்லாம் சேர்த்து பொடிச்சிடலாம். இப்போ இதை ஒரு 2 திருக்கு நல்லா கொஞ்சம் பொடி அளவுக்கு, இது கொஞ்சம் நைஸா தான் இருக்கு தடவை, ஏற்கனவே பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம மிக்சியில இதை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காயை சேர்த்துடலாம். அப்புறம் சீனி நான் 1.5 கப் எடுத்துருக்கிறேன் 2 கப் ரவாய்க்கு. இப்ப அந்த சீனி இது கூட சேர்த்து ஒரு காய்ச்சி மிக்சியில பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம இப்ப பொடி பண்ணி எடுத்துட்டு வந்த ரவை சீனி எல்லாம் சேர்த்து ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நெய்யை சூடு பண்ணி நம்ம இப்போ அதுல அண்டி கிஸ்மிஸ் சேர்க்க போறோம். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நெய் கரைஞ்ச உடனே அந்த அண்டியை சேர்த்துடலாம். நம்ம இப்போ ரொம்ப கருக விடாம நெய்யை எடுத்து வச்சுட்டு நட்ஸால சேர்த்துடலாம். நம்ம ரவை வறுக்கும் போது நெய் சேர்க்கல, அதனால கொஞ்சம் கூடுதலா நெய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும். அது உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்ப சிம்பிளா வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் வச்சு தான் செய்ய சொல்லி தரேன். இப்ப நட்ஸ் வறுபட்டுட்டு நம்ம இந்த டைம்ல அந்த எடுத்து வச்சிருந்த ரவை கூட இந்த நெய்யை சூடாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இனி பாலை நம்ம இதுல சேர்த்து உருட்ட போறோம். பால் சூடான காய்ச்சி வச்சிருக்கோம். அந்த பாலை இப்ப நம்ம அதுல சேர்த்துட்டு, பால் நிறைய ஊத்திட விடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி
நம்ம உருட்டுற பதத்துக்கு சேர்த்தா போதும். இப்ப நெய் சேர்த்து நம்ம நல்லா விரசி கொடுத்தாச்சு. இந்த டைம்ல சூடான பால் காய்ச்சி வச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, ரொம்ப குழகுலா ஆயிடக்கூடாது. நம்ம தேவைக்கேற்ப சின்னதாவோ பெருசாவோ உருட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கூட பால் தேவைப்படும். நம்ம இப்ப பால் சேர்த்து செய்யறதுனால இப்ப இது வந்து 2 நாள் அல்லது 3 நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல இருந்தா கெட்டு போயிடும். பால் சேர்க்காம சீனி பாகு வச்சு செய்தாதான் நமக்கு வந்து கடையில எல்லாம் கிடைக்கிற போல ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்க அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா ஒரு 2 அல்லது 3 நாள் எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவு போதும். நான் இப்ப 2 கப்பு ரவைக்கு வந்து 1/2 கப்பு பால் தான் சேர்த்துருக்கேன். இப்ப இது கரெக்டான பதத்துல இதுக்கு உருட்டுது சரியா இருக்குது. நம்ம இப்ப அவ்வளவு மாவையும் உருட்டிட்டு பார்க்கலாம். மாவு வந்து ஒவ்வொரு ரவையும் ஒவ்வொரு இதுல இருக்கும். வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் நிறைய பால் சேர்க்க தேவைப்படும். அதனால நீங்க தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பதத்துல பிடிக்க வந்து நிக்குது அப்படின்னா அந்த அளவுல போதும். உருட்டி பார்த்துட்டு நீங்க வந்து பால் அதிகமா சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்காக தான் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் செய்யும் போதே வந்து நிறைய பால் சேர்த்துறாதுங்க. சேர்த்தா வந்து உருண்டை வந்து கரெக்டா நிக்காது. அதனாலதான் சொல்றேன். இப்போ வந்து எனக்கு வந்து 1/2 கப்பு பால் தான் தேவைப்பட்டிருக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உருட்டிக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஃபுல்லாவே சுகர் சேர்த்து ரெடி பண்ணிருக்கோம். இப்போ நீங்க வந்து பாதி நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யறதுனா கூட இப்போ 1 கப்பு சீனி 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட நீங்க செய்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இப்போ வந்து நம்ம சூப்பரான ரவை லட்டு ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்க.